நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுலையும், நீங்கள் குடிக்கிற ஒவ்வொரு பானத்துலேயும், உங்கள் வீட்டில், உங்கள் உடம்புல எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கெமிக்கலுங்க, கெமிக்கல் எக்ஸ். இதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. இதை பற்றி இன்றைக்கி பேசுவோம். இந்த கெமிக்கல் எக்ஸ் என்ன பண்ணுது தெரியுங்களா? அதுதான் நம்ம பூமியே வெப்பமாகறதுக்கு, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கு காரணமாக அமையுது. ஆசிட் ரெயினை கூட வர வைக்குது. ஏகப்பட்ட உலோகங்களை அரிச்சு போக செய்யுதுங்க. ஒவ்வொரு கேன்சர் கட்டிகளில் உங்களுக்கு அறுத்து பார்க்கும்போது அந்த கெமிக்கல் எக்ஸ் தான் இருக்குது. அதனுடைய ஆவி வடிவத்தில் உங்களுக்கு சிவியரான பேர்ன்ஸ், காயங்கள் ஏற்படுத்தலாம். நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில், அணுமின் நிலையங்களில் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட உங்களுக்கு பெஸ்டிசைடுன்னு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லிகளில் அதை பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு ஜங்க் ஃபுட், குப்பை உணவுகள்லையும் அது இருக்குது. ஒவ்வொரு உணவுலையும், ஒவ்வொரு மருத்துவமனையிலையும், எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த கெமிக்கலை என்ன பண்ணும் நண்பர்களே? உறக்க சொல்லுங்கள். அதை தடை பண்ணணும் தானே? அல்லது நம்ம ஒரு பெட்டிஷன், சைன் த பெட்டிஷன், நம்ம ஒரு லிங்க் அனுப்புவோம், எல்லாத்தையும் சேர்ந்து தடை பண்ணுவோம். வேற என்ன பண்ணலாம்? நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் அது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆக்குவோம். இதை பற்றி எல்லா வீடியோஸ் எல்லாம் போடுவோம். அணுமின் நிலையங்களில் யூஸ் பண்ணுறக்கூடிய இந்த கெமிக்கலை உங்கள் குழந்தையோட உணவில் நம்ம கலக்கிறோம். இதை நம்ம இனியும் அனுமதிக்கலாமா? மிகப்பெரிய கார்ப்பரேட் ஃபார்மா கம்பெனிகள்லாம் இந்த உண்மையை நம்மக்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. இது தெரியுமா? அந்த கெமிக்கல் என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா? அது வேற ஒன்றும் இல்லைங்க, நாம் குடிக்கிற தண்ணி தான். ஸோ இதுதாங்க மக்களே, சோஷியல் மீடியாவில் இப்படி தான் ட்ரெண்டு போயிட்டுருக்கு. சரிங்களா? நம்ம சாதாரண தண்ணி H2O, டைஹைட்ரஜன் மோனாக்சைடு, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். தண்ணி தானே நம்ம உடம்புல இருக்குது, உணவில் இருக்குது, ஃபேக்ட்ரியில் இருக்குது, எல்லா மருந்தில் இருக்குது. இப்படி தாங்க நம்ம ஊரில் ஏகப்பட்ட பில்டப் வீடியோ நடந்துகிட்ருக்கு. ஆகுனா வீடியோ ஆரம்பிக்கும் போதே இதை தடை பண்ணணும், இது உங்களுக்கு டாக்டர் மறைக்க விடாமல் தடுக்கிறாங்க, உங்களுக்கு ஃபார்மா கம்பெனிலாம் மறைக்கிறாங்க, இப்படியே ஏகப்பட்ட பில்டப்போடு இப்போலாம் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போயிட்டுருக்கு. இன்னுமே யாராவது ஒருத்தங்க ஆரம்பிக்கும் போதே பயங்கர கொடூரமாக பில்டப் கொடுத்து ஆரம்பிக்கிறாங்கனாவே கொஞ்சம் அந்த வீடியோவிலேருந்து தண்ணி இருக்கிறது நல்லதுங்க. இது ஃபேமஸான இது ஒரு ஜோக்கு. 1994 ஒரு 14 வயசு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு இதே ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனில் இந்த கேள்வி கேட்டார். எல்லாரும் இந்த தடை பண்ணும் இந்த கெமிக்கல் அப்படின்லாம் சொன்னாங்க. கடைசியாக பார்த்தா தண்ணி தான் பாஸ் அப்படின்னாரு. அதுக்கு தாங்க அதே விஷயத்த ஒரு பேரடிக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி தான் நிறைய ஹெல்த் மிஸ்இன்ஃபர்மேஷன், உடல் நலம், உணவு பற்றிய தகவல்கள் ரொம்ப பில்டப் கொடுத்து தேவையில்லாத பயமுறுத்துகிற விஷயங்கள் நிறைய நம்ம ஊரில் சுற்றிட்டு இருக்குங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. சிம்பிளாக இப்போ எவ்வளவோ ChatGPT, கிளாடு, ஜெமினி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் சிம்பிளாக இந்த தகவல் உண்மையாக போய் கரெக்டாக சொல்லுன்னா அதுவே ஈஸியாக சொல்லியிருப்போது. இனியும் ஒரு தகவல் யாராவது சொல்கிறாங்கன்னா அப்படியே நீங்கள் அப்பட்டமாக நம்பணும்னு அவசியம் இல்லை. சரிபார்த்து அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒரு பேரடி காமெடி வீடியோ தான் இது. ஸோ இன்னுமே யாராவது இப்படி ஒரு வீடியோ போட்டாங்கன்னா பயப்படாமல் அதோடைய தகவல்களை சரிபார்த்து அப்புறம் அதை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்கள்.